நம்ம ஆன்லைன் கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ஒரு ரெக்யூப்மெண்ட்ஸ் குடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50-60 லேக்ஸ் பட்ஜெட்ல ஹவுசஸ் வந்துட்டு சேலுக்கு இருக்குதான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாங்க. எல்லாராலயும் வந்துட்டு 1,00,00,000 அல்ல 90,00,000த்துக்கு மேல வாங்குறதுங்கிறது மிடில் ஃபேமிலில வரக்கூடியவங்களுக்கு வந்துட்டு முடியாத காரியம். ஆனா 50-60 லேக்ஸ் பட்ஜெட்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ரேரா தான் பண்றாங்க. நிறைய பேர் சிட்டிக்குள்ள கேக்குறீங்க அந்த பட்ஜெட்ல எனக்கு வந்து வீடு இருக்குமான்னு. சிட்டிக்குள்ளேயும் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. உங்களுக்கே தெரியும். சிட்டிக்குள்ள என்ன ரேட்ல வந்துட்டு ஒரு சென்ட் சேல் ஆயிட்டு இருக்குன்னு. அது மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட 50-60 லேக்ஸ் பட்ஜெட்ல வந்துட்டு வீடு தேவையா இருந்துச்சுன்னா, நம்ம நாகர்கோயில்ல இருந்து அரௌண்ட் ஒரு 5 ஆர் 6 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தாங்க பார்க்க முடியும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீமநகரி, தோவாளை, இந்த சைடு பார்த்தீங்கன்னா முகிலன் விளை, இந்த சைடு போனோம்னா ஆசாரிக்குளம் தாண்டி போனோம்னா பாம்பன் விலை அந்த ஏரியாலாம் தாண்டி தாங்க இந்த பட்ஜெட்ல ஓரளவு கவர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் வந்து ஒரு சென்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் 12 லட்சம் 9 லட்சத்துக்கு போகுது. 3 சென்ட் லேண்ட் ரேட்டே உங்களுக்கு 35 லேக்ஸ் கிட்ட வந்துட்டு. அதனால பில்டர்ஸ் எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள எங்க கிட்ட இப்போதைக்கு ஒரு 3 வீடு இருக்குங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா முகிலன் விலையில இருக்கு. முகிலன் விலை பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே ஒரு 2.25 சென்ட்ல 950 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பெட்ரூம் மூடி அமைஞ்ச கார் பார்க்கிங்ல அமைஞ்ச 2 ஹவுஸ் இருக்கு. அது போக பீமநகரில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 1.25 சென்ட்ல டிடிசிபி அப்ரூவ்டு பிளான் அப்ரூவலோட சேர்த்து ஒரு 3 பிஹெச்கே ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு 70% முடிஞ்சிச்சு. அதுக்கு விலை பாத்தீங்கன்னா 42 லேக்ஸ் கேக்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் பண்ணி உங்களுக்கு வாங்கி தரலாம். இன்னும் எனக்கு வந்துட்டு சில பேர் கிளைண்ட்ஸ் கேக்குறாங்க, எனக்கு நல்ல செட்பேக் விட்டுருக்கணும், எனக்கு வந்து ஏரியா இருக்கணும், பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் ஆட்டு கொஞ்சம் இருக்கணும்னு கேக்குறீங்க. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்துட்டு நீங்க கேட்குற மாதிரி இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ரேரு பில்டிங்கு. அதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட லேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 6 லேக்ஸ் பட்ஜெட்ல இருந்து 9 லேக்ஸ் வரைக்கும் இருக்கு. நீங்க லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு கூட உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு நீங்க வந்து பில்டு பண்ணிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு வந்து பில்டர்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா நாங்க பில்டர்ஸை வந்துட்டு உங்ககிட்ட கனெக்ட் பண்ணி விடுறோம். பில்டர்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்டி உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நேஷனலைஸ் பேங்க்லயும் பிளஸ் பிரைவேட் பேங்க்லயும் எங்களால லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தர முடியும். ஒரு வித் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்போ ஒரு மாச சம்பளம் வாங்கக்கூடிய நபரா இருந்துச்சுன்னா, ஒரு மாசம் ஒரு 20,000 ரூபாய் வாங்குறாங்க சம்பளமாட்டு. அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் இல்ல லேண்ட் வாங்கணும்னு இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்ல கரெக்டா ஒரு ஐடி கட்டிட்டு இருக்கணும் கரெக்டாட்டு. அப்படி இருந்துச்சுன்னா லேண்ட் பர்ச்சேசிங் உங்களுக்கு 11 லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம நேஷனலைஸ் பேங்க்ல வாங்கி தரலாம். இல்ல லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் போறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 35 லேக்ஸ் வரைக்கும் நம்மளால வந்து பண்ணி தரலாங்க. அதுவும் 100%ல 80% வரை தான் லோன் தருவாங்க. அது போக உங்க கையில கொஞ்சம் அமௌண்ட் கையில இருக்கணுங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கும் பிளஸ் உங்களுக்கு பேங்க் லோன் ஃபீஸுக்குமே எக்ஸ்ட்ரா உங்க கையில ஒரு 30,000-40,000 வரைக்கும் உங்க கையில இருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு சேலுக்கு. அது போக நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நம்ம கிட்ட சேலுக்கு இருக்கு. லேண்ட் மட்டும் இல்லைங்க, ஹவுசஸ் அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் சேலுக்கு இருக்கு. இது போக நம்ம கிட்ட சேல் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணி தரணும், ஹவுசஸ் சேல் பண்ணி தரணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி நல்ல விலைக்கு பேசி முடிச்சு தரோம். காண்டாக்ட் பண்ணுங்க.